15 டேஸில் நீங்கள் ரெண்ட் கட்டலன்னா உங்களை வீடை நான் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறார். என்னைக்கு சார் அந்த நோட்டீஸ் இது பண்ணிக்கிறாங்க? வந்து 7/4/2006 அவரே சொல்லிக்கிறார். 180/2000 கேஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறார். கேஸ் இருக்கும்போது எப்படி நீ கொடுக்குற கேட்க வசூல் பண்ணுற? இது பெரிய அஃபென்ஸ். தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் ஃபுல்லாக வசூல் பண்ணுற. இது நீ வசூல் பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம கோர்ட்டுக்கு போயிடும். இதுதான் எங்களுடைய பிரேயர். சார் கோர்ட்டில் நீங்கள் என்ன கேட்டீங்க, கோர்ட் என்ன சொல்லியிருக்கீங்க அது சொல்லுங்கள். நாம் கேட்டது என்னன்னா தண்ணி கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் பண்ணல, க்ளீன் பண்ணுறதில்ல. அதனால் 60 ரூபா சேர்த்து அவங்க வசூல் பண்ணுறாங்க. 100 ரூபா தான் வசூல் பண்ணக்கூடாது. நாங்கள் கேட்குறது 40 ரூபா வசூல் பண்ண. 100 ரூபா பண்ணாது. இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லா தொழிலாளிகளுக்கும் வீட்டுக்கு வாடகை அனுப்புகிறாங்க, வாடகை வசூல் பண்ணுறாங்க. ஒரு தொழிலாளிகளுக்கும் 1 லட்சம் ரூபா, 80,000, 90,000. இவர் இந்த தொழிலாளிக்கு 1,10,000 ரூபா அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கும் ரெண்ட்டு கட்டணும்னு சொல்லிட்டு. இதனால் நாம் என்ன பண்ணோம், ஐஎன்டிசி சங்கம் என்ன பண்ணி இந்த ரெண்ட்டு கட்டுறது நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல. நான் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எல்லா தொழிலாளிக்கும் நீ அனுப்பிச்சிருக்கிற இல்லையா, இதில் என்ன விஷயம்னு கேட்டாக்கா, நாங்கள் போயிட்டு கோர்ட்டில் முறையிட்டோம். இன்றைக்கி பிஜிஎம்எல் இதில் கேஜிஎஃப்ல கோர்ட்டில் முறையிட்டோம். என்ன முறையிட்டோன்னு சொன்னாக்கா, எம்ப்ளாயிங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 25 வருஷமாக தண்ணி இல்லை. இவருங்க 25 வருஷமாக ஒரு குடத்தை தண்ணி, இது கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் போடணும். இது குடத்தை தண்ணி, ஒரு குடம் 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. இது பாருங்க, இதுதான் வீடு. இன்றைக்கி பிஜிஎம்எல் இருக்கிறது இந்த வீடு. இந்த வீட்டுக்கு ரெண்ட்டு கேட்குறாங்க. இதுதான் இன்றைக்கி பிஜிஎம்எல் இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற இந்த மாதிரி வீடுங்க. இந்த வீட்டுங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பாத்ரூம் இல்லை, சானிடேஷன் இல்லை. பாருங்கள் பிஜிஎம்எல்ல பாத்ரூம் என்ன மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு கலீஜாக இருக்குது பாருங்கள் பாத்ரூம். இது வந்து பிஜிஎம்எல் ஏரியாவில் இருக்கிற பாத்ரூம். நாம் என்ன சொல்கிறோம், நீ தண்ணி கொடுக்குறதில்ல, க்ளீன் பண்ணுறதில்ல, வாட்டர் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டுக்கு ஓடு மாற்றுவாங்க, ரீப்பர் மாற்றுவாங்க, தின்ன கட்டி கொடுப்பாங்க, மழை ஒழிஞ்சால் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் தான் பிஜிஎம்எல் என்ன சொல்லியிருக்கிறான், 2001 ஒரு சர்க்குலர் போட்டுக்கிறாங்க. பிஜிஎம்எல் 2001 சர்க்குலர் போட்டுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அவங்க நீங்கள் விஆர்எஸில் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், தமிழ்லேயும் போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விஆர்எஸில் போங்க, ரிட்டையர்டில் போங்க, உங்களுக்கு மாதம் வாடகை 45 ரூபா வாடகை. இது பாருங்கள், 4,000 ரூபாய் டெபாசிட்டு, 45 ரூபா வாடகை. இது பாருங்கள். ஆனால் இவங்க கலெக்ட் பண்ணுறது 100 ரூபா. 100 ரூபாய் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னாக்கா, 20 ரூபா தண்ணி, 20 ரூபா கிளினிக் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபா மெயின்டைன். இந்த 60 ரூபாய் சேர்த்து தான் 100 ரூபாவை கலெக்ட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட். இப்போ நம்மளுடைய பிரேயர் என்னன்னா, கோர்ட்டில் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம், நீங்கள் பண்ணக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்குறதில்ல, க்ளீன் பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல, அதனால நீங்கள் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கணும்னு சொன்னாக்கா 50% வாங்க, 50% வாடகை வாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்ட் இல்லை. அப்படி வாங்குறதா இருந்தால் 50% வாங்க. இதுதான் நம்மளுடைய கோரி. இதுதான் நம்ம நீதி அரசர்கிட்ட சொன்னோம். நம்ம லாயர் திம்ராயப்பா லாயர் வந்து மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துக்கிறோம், ஆர்எல்சி கொடுத்துக்கிறோம், மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிக்கிறோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சு எந்த விதமான பதில் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டில் போனோம்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. ஓஎஸ்டி மேலேயும் சிஎஸ்ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. ஃபைல் ஆகிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க, எமர்ஜென்சி நோட்டீஸ். இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, தொழிலாளிங்க தயவு செஞ்சு நீங்கள் வாடகை கட்டாதீங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம், எமர்ஜென்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே ரிப்ளை பண்ணிட்டோம். 100 ரூபாய் எந்த பேஸில் அவங்களுக்கு 100 ரூபாய் நீ கொடுக்குற, எந்த பேஸில் 100 ரூபாய் நீ வசூல் பண்ணுற, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, க்ளீன் பண்ண மாட்டேங்கிற, மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிற, ஆனால் ஃபுல்லாக வசூல் பண்ணுற. இது நீ வசூல் பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம கோர்ட்டுக்கு போயிடும். இதுதான் எங்களுடைய பிரேயர். எப்போ போனீங்க சார் கோர்ட்டுக்கு? கோர்ட்டு 5ஆம் தேதி போய்ட்டோம். 5ஆம் தேதி ஆட்டோ சீஸ் பண்ணிக்கிறோம். ஆகஸ்ட் 5 இந்த 5ஆம் தேதி. இப்போ 5ஆம் தேதி. அது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டு ஓஎஸ்டி ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸர் சிஎஸ்ஓக்கும் எமர்ஜென்சி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எமர்ஜென்சி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களும் கேட்குறாங்க. சார் கோர்ட்டில் நீங்கள் என்ன கேட்டீங்க, கோர்ட் என்ன சொல்லியிருக்கீங்க அது சொல்லுங்கள். நாம் கேட்டது என்னென்னா, தண்ணி கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் பண்ணல, க்ளீன் பண்ணுறதில்ல, அதனால் 60 ரூபா சேர்த்து அவங்க வசூல் பண்ணுறாங்க. 100 ரூபா தான் வசூல் பண்ணக்கூடாது. நாங்கள் கேட்குறது 40 ரூபா வசூல் பண்ணு, 100 ரூபா பண்ணாது. இந்த 3க்கும் மெயின்டைன் பண்ணு, 3க்கும் சேர்த்து தான் நீ வாங்குற. தண்ணிக்கு, கிளீனிக்கு, மெயின்டெனன்ஸ்க்கா 20 ரூபா பட்டு 60 ரூபா ஆயிடுச்சு. 45 ரூபா தான் வீட்டு வாடகை. இது புல்டனில் ஏற்கனவே புல்டனில் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டோட வாடகை வெறும் 45 தான்.
ஆனால் இவங்க வசூல் பண்ணுறது 100 ரூபாய். இப்போ இந்த இல்லை இவங்க என்ன கோர்ட் சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்குதுங்க இதுக்கு? கோர்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பதில் என்ன, விஜயமல் டவுன்ஷிப் சானிடேஷன் வாட்டர் சப்ளை முனிசிபாலிட்டி கன்வென்ஷன் 25 சைக்கிள் இதெல்லாம் வந்து கேபி செப்பரேட். இவங்க என்ன பண்ணுறாங்க, கேபி கொடுத்துட்டாங்க. கேபி கொடுத்துட்டு கரண்ட் போடணுன்னா என்ஓசி கேட்குறான். நீ அன்றைக்கே சொல்லிட்டு நீயே கரண்ட் போட்டுக்கோ நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு எம்ப்ளாய் போய் கேட்டாக்க என்ன சொல்கிறான், நீ ஃபுல்லாக வாடகை டியூ கட்டு அப்போ தான் உனக்கு என்ஓசி கொடுப்பேன். இது வந்து அராஜகமான வேலை இங்கே செய்கிறது இவங்க. நீயே சொல்லிட்டு பிறகு கேபி செப்பரேட்டாக நீங்களே போட்டுங்கோ என்ஓசி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பிறகு 2001 சொல்லியாச்சு புல்டன் போட்டு. இப்போ வந்து என்ஓசி போய் கேட்டாக்கா எம்ப்ளாயிங்களுக்கு கொடுக்குறதில்ல. இப்போ கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, கிளினிக் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை, ஆனால் 100 ரூபாய் வசூல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடு வீடாக போய் லெட்டர் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டிங்களை வச்சுன்னு வீடு கொடுக்கலாம். அதில் இன்னொரு சொல்கிறாரு அவர் சிஎஸ் என்ன சொல்கிறாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இங்கே தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த வீடை நீங்கள் காலி பண்ணலன்னு சொன்னாக்கா 15 நாளில் உங்கள் வீடை நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணுறாரு. இல்லை சொல்லிக்கிறார் பாருங்கள், 15 நாளில் நீங்கள் காலி பண்ண ஆஸ் பர் ரூலில் 15 டேஸில் நீங்கள் ரெண்ட்டு கட்டலைன்னா உங்களை வீடை நான் காலி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறார். இங்கே இருக்கிற நம்ம பிஜேபியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும், பெரிய தலைவர் என்ன மதன் தயாலேருந்து தலைவர் ராஜகோபால் தலைவர்லேருந்து சௌரிதாஸ் தலைவர்லேருந்து டிஎஸ் மணி தலைவர்லேருந்து அண்ணன் பக்தவச்சலத்துலேருந்து தலைவர் ராஜேந்திரன் தலைவர்லேருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க, வீடு சொந்தமாக கொடுக்கணும், வீடு சொந்தமாக கொடுத்து அந்த காலத்துலேருந்து நம்ம போராட்டம் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து இந்த சிஎஸ்ஐ வந்து இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, 15 நாளில் காலி பண்ணுறேன்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ அப்பாவி தொலை என்னைக்கு சார் அந்த நோட்டீஸ் இது பண்ணிக்கிறாங்க, வந்து 7/4/2006 கொடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு வாடகை வந்து 34,000 ரூபாய் போட்டுக்கிறாரு. பயம் காட்டுறாரு. எந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்குது இது தப்பான வார்த்தை அவர் பண்ணுறது. எந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் 15 நாளில் நீ வீடு காலி பண்ணலான்னு நீ காட்டு சொல்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது இது? இவர் அப்பாவி தொழிலாளிக்கு என்ன ஆகுது, பயம் வருது. ஓ வீடு கட்டலைன்னா என்ன பண்ணுறாங்க, போய் நகை நட்டு வச்சு கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி கொண்டு இந்த தொழிலாளி சொல்கிறாங்க, தொழிலாளிங்க கட்டுறாங்க. அதனால் இதன் மூலியமாக என்ன சொல்கிறேன், தயவு செஞ்ச தொழிலாளிங்க இப்போ வாடகை நீங்கள் கட்டாதீங்க. கோர்ட்டுக்கு நம்ம போயிருக்கணும், கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். கோர்ட்லேருந்து அவங்க சொல்லிட்டோம் எதுலேருந்து வசூல் பண்ணுறாங்க, ஏன் வசூல் பண்ணுறாங்க, எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு தப்பான சம்பவம் இங்கே வந்து சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற ஒரு தம்பி யாரோ ஒரு பேர் தெரியல, அவர் சொல்கிறாரு நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டு கொடுத்தா அந்த அக்கௌண்ட்டு நேராக டெல்லிக்கு போதும். ஆன்லைனில் டெல்லிக்கு எப்படி போவோம், என் வீடு எந்த டெபாசிட்டு எந்த ரெண்ட்டு எனக்கு செப்பரேட்டாக அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என் பேரில் அக்கௌண்ட் இருக்குது பேங்க்கில், என் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது, டெல்லி அக்கௌண்ட்டுக்கு எப்படி போவோம்? இது தப்பான வார்த்தை. இதை மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப உண்மையாக நம்ம கண்டிக்கிறோம். அந்த பசங்களுக்கு புத்தி சொல்லணும். டெல்லிக்கு எப்படி போவோம், டெல்லிக்கு யார் விட்டு அமித்ஷாவுக்கு போதா, மோடிக்கு போதா, இல்லை ஃபைனான்ஸ் யார் அக்கௌண்ட்டுக்கு போவோம்? என் வீடு நான் டெபாசிட்டுக்கிற எந்த அக்கௌண்ட் அது எனக்கு தான் போடணுமே தவிர டைரெக்டாக டெல்லிக்கு போகிறது தப்பான. ரெண்டாவது சொன்ன இங்கே வந்தாக்கா ரெண்ட்டுக்கு வந்தாக்கா அவங்கள பயம் காட்டுறான். இது சிஎஸ்ஓ வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் நாங்கள். இது இவர் தொடர்ந்து இவர் பண்ணாருனாக்கா பெரிய எல்லா தலைவர்களை கூப்பிட்டு இந்த இடத்துல நம்ம தர்ணா பண்ணுறோம், ஐஎன்டி சார்பாக தர்ணா பண்ணுறோம். திரும்ப நான் தொழிலாளியை கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் யாருமே வாடகை இப்போத்துக்கு கட்டாதீங்க. ஏன்னா கட்டுறியா ஹவுசிங் ரூல் பிரகாரம் எங்களுக்கு தண்ணி கொடு, க்ளீன் பண்ணு, மெயின்டைன் பண்ணு, அப்புறமா நீ வாடகை வசூல் பண்ணு. இது ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது இந்த ரூல். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முழுமையாக 34,000 ரூபாய், 1,10,000 ரூபாய். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 1 லட்சம் எந்த பேஸில் கட்டுறது சொல்கிற, 1 லட்சம் என்ன அது பங்களாக்கே இல்லையே, பங்களாக்கே இல்லையா? எல்லாருக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறல சிஎஸ்ஓ. கிருஷ்ணாபுரத்தில் ஏக்கர் கணக்கில் பிடிச்சி ஃபவுண்டேஷன் பண்ணுறான், அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பு, நோட்டீஸ் அனுப்ப. அவருக்கு கிருஷ்ணாபுரத்தில் பண்ணின்னுக்கிறான். கோலாரில் முல்பாகல்காரன் வந்து இங்கே வீடு கட்டுறான், அங்கே வந்து கட்டின்னுக்கிறான். கேஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது, 180/2000 கேஸ் இருக்குது. அதனால் எந்த லெட்டரும் என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, என்னால் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறார். எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனால் எம்ப்ளாய்க்கு ரெண்ட் வசூல் பண்ணுறதுக்கு மட்டும் இவர் எந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? இவருக்கு யார் கொடுத்தாங்க ரைட்ஸு? யார் கொடுத்தாங்க ரைட்ஸ் இவர்? அதனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம், கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். இப்போ தொழிலாளியை வந்து கேட்டால் தொழிலாளியை த்ரெட்டன் பண்ணுறாங்க. தொழிலாளி இண்டிவிஜுவலாக வந்து பேச முடியாது, மேனேஜ்மெண்ட்டில் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, எந்த எம்ப்ளாயும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, கேட்டில் இங்கே. அது எல்லாம் புது பசங்க செக்யூரிட்டி, அவங்ககிட்ட நம்ம எதுவும் பேச முடியல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, யார் தொழிலாளி யார் அன்எம்ப்ளாயிங் கூட தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு இவங்ககிட்ட நியாயம் கேட்காது. எல்லாருக்கும் நம்ம லெட்டர் அமிச்சோம், ஆர்எல்சிக்கு அமிச்சோம், டெல்லிக்கு அமிச்சோம், மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்து எந்த பதிலும் இல்லைனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம். எமர்ஜென்சி நோட்டீஸ் சர்வ் பண்ணுன்னு
கோர்ட்டில் இந்த நீதியரசர் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. அதனால தொழிலாளிங்க தயவு செஞ்சு நீங்கள் வாடகை இப்போத்துக்கு எதுவும் கட்டாதீங்க, எந்த பயமும் பயப்படாதீங்க சார். நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிக்கிறாங்க பிஜிஎம்எல்க்கு. ஆனால் வாடகை வசூல் கட்டக்கூடாதுன்னு சொல்லலையே கோர்ட்டில். நம்மளுடைய கேம்னா தொழிலாளிக்கு நம்ம சொல்கிறோம்னா கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பாதி 50% தான் கட்டணுன்றோம். நம்ம ஃபுல்லாக நம்ம சொல்லலை. இப்போ 1 லட்ச ரூபான்றியா, எதுக்கு 1 லட்சம்? எந்த கேல்குலேஷன்? 25 வருஷத்துக்கு எந்த கேல்குலேஷன் போடுற? 45 ரூபா வாடகை, அவனுக்கு எப்படி 1 லட்சம் போட்டுக்கிற? இது சொல்லணும் இல்லையா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், இப்போ தொழிலாளிங்க அவசரப்பட்டு நீங்கள் கட்டாதுங்க. 15 நாளில் அவரெல்லாம் வீடு ஒன்றும் காலி பண்ண போகிறதில்ல. அவர் சிஎஸ்ஆனுடைய அவர் ஒன்றும் இது அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் உரிமையாளர் இல்லை, புரியுதுங்களா? அவர் டெப்டேஷன் ஆஃபீஸர். அவர் இப்போ இருப்பார், நாளைக்கு போயிடுவார். அவருக்கு அந்த ரைட்ஸை யாரும் கொடுக்கல. அவரே சொல்லிக்கிறார், கவர்மெண்ட் எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு அவரே சொல்லிக்கிறார். ஆனால் இப்போ அவரை வந்து சைன் பண்ணி அனுப்புகிறார். இதனால தான் நம்ம நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம். இன்னும் ஸ்டில் கோர்ட்டில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது கேஸ். அவரே சொல்லிக்கிறார் 180/2000 கேஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறார். கேஸ் இருக்கும்போது எப்படி நீ கொடுக்குற, கேட்குற, வசூல் பண்ணுற? இது பெரிய அஃபென்ஸு. அதுவும் என்ன பண்ணுற, இங்கே இருக்கிற ஓசூருங்கிட்ட லெட்டர் கொடுக்குறதில்ல, புதுசாக வந்துக்கிற செக்யூரிட்டி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க போய் வீடு வீடாக கொடுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் ஒன்றும் தெரியாது. தொழிலாளி பயப்படுறான். ஏன்னா எல்லா தலைவரும் இங்கே போராடி நிற்கிறான், வீடு சொந்தமாக கொடுன்னு. பாரு, தொழிலாளிங்க காலையில் போகிறாங்க, நைட்டுக்கு போகிறாங்க. வயசானவங்க செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க, நைட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற தாய்மாருங்க எல்லாம் கார்மெண்ட்ஸுக்கு போயிடுறாங்க. வீட்டில் யாருங்கிறதுல நம்ம அந்த வீட்டை யூஸ் பண்ணது பிறகு 8 மணி நேரம் தான் நம்ம வருகிறோம். 100 வருஷம் ஆகிப்போச்சு. லேண்ட் வேல்யூடு தான், பில்டிங் வேல்யூடு இல்லை. இதை நம்ம பல முறை சொல்லிட்டோம். இது பாருங்க, இதில் வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் கூட, பிஜிஎம்எல் ஆனுவல் ரிப்போர்ட்டில் கூட இந்த வீடை பற்றி எந்த கணக்கும் காட்டல. அவங்க இந்த ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட்டும் அவங்க காட்டல வீடை பற்றி. கவுன்சிலருங்க தொழிலாளிங்க ஓட்டு போட்டால் தான் நீ கவுன்சிலராக முடியும். தயவு செஞ்சு எல்லா கவுன்சிலரும் இல்லை தலையிடணும். நம்ம ஒருத்தர் தலையிட்டா பார்த்தா என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, நான் ஏதோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணேன். நீங்கள்லாம் வெளியே வரணும். வெளியே வந்தால் எல்லாத்துக்கும் வெளியே வரீங்க. ஒரு சினிமா நடிகனுக்காக வெளியே வரீங்க, நீங்கள் தொழிலாளிகளுக்காக வெளியே வா. வீட்டு வாடகை நீங்கள் அநியாயம் பண்ணுறான், மேனேஜ்மெண்ட்டு அநியாயம் பண்ணுறான். மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னே தெரியாது, யார் ஆர்டர் கொடுத்தா எதுக்காக பண்ணுறான்னு கூட தெரியாது. அதனால் எல்லா கவுன்சிலரும் நான் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள்லாம் வெளியே வரணும், கவுன்சிலருங்க வரணும், வந்து இது தலை போடணும், இது கேட்கணும். தொடர்ந்து அதே மாதிரி நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்கன்னா இதே இடத்துல இப்போ எல்லா தொழிலாளியும் கூப்பிட்டு, எல்லா தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு இதே இடத்துல தரணா நம்ம பண்ணுவோம். கல்யாண மண்டபம், நேரு கல்யாண மண்டபம் இருக்குது. 25 வருஷமாக 2006 தான் மேனேஜ்மெண்ட்டு பிஜிஎம்எல் ஹேண்டில் பண்ணாங்க. 2005 வருஷமாக நாதன் சார் வந்து வசூல் பண்ணி வச்சுருக்கிறார் அந்த ரெண்ட்டை. வெறும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் வெறும் கல்யாண மண்டபத்தை ஹேண்டில் பண்ணார். அதில் செஞ்ச வசூல் பண்ண அமௌண்ட்டு அவர் இதுக்கும் வசூல் பண்ணல. தயவுசெஞ்சு அந்த அமௌண்ட்டை வந்து அவர் நம்ம தொழிலாளியுடைய பிள்ளை, தொழிலாளியுடைய இவர் அவர் தலைவர், தொழிலாளியுடைய ஆஃபீஸர், இதை தொழிலாளிக்கு வந்து அதாவது பிரித்து கொடுக்கணும். அவர் மேனேஜ்மெண்ட்டு அது மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுல 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்புறவர். ஏன் நீ அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப பண்ணுங்கிற? நாத்தனுக்கு இம்மிடியேட்டாக நோட்டீஸ் அனுப்புங்க, அவருக்கு இருந்து வசூல் பண்ணுங்க. இதை நாங்கள் மேலெடுத்து கொண்டு போகிறோம். காவல்துறை எஸ்பி கிட்ட நாங்கள் போகிறோம், டிசி கிட்ட போகிறோம், டெல்லிக்கு போகிறோம், பெங்களூருக்கு போகிறோம். எல்லாருக்கும் நம்ம இது மேலே நம்ம ஆக்ஷன் ஐஎன்டி சார்பாக நாங்கள் எடுக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க கேள்வி, வீடு நீங்கள் 100 rupees கேட்குறியாப்பா, எங்கப்பா தண்ணி, எங்கப்பா கிளீனிங்கு, எங்கப்பா மெயின்டெனன்ஸுன்னு கேளு. காவா உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நார்த் வெஸ்ட் இந்த லேன் ஏரியாவில் முனிசிபாலிட்டி உனக்கு தெரியும், முனிசிபாலிட்டி சரியாக பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு இவங்க பணம் கொடுக்குறதில்ல. ஆகினால தைரியமாக இருங்க, வரவங்க கிட்ட நோட்டீஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோ, கட்டாத. இதுதான் ஐஎன்டி சார்பாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம்.